அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுகளை அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா பகுதியில் பார்க்கலாம். எப்பவுமே எலெக்ஷன் டைம்னா எதிரும் புதிருமா முறைச்சுக்கிறது தான் பார்த்திருப்போம். ஆனா கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பாசமான சீன் அரங்கேறி இருக்குங்க. செங்கோட்டையன் வேட்புமனு தாக்கல் செய்ய போனப்போ அங்கிருந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஓடி போய், பெரியப்பா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்காங்க. செங்கோட்டையனும் ஒரு பெரியப்பாவுக்கே உரிய பாசத்தோட சிரிச்சுக்கிட்டே வாழ்த்திட்டு போயிருக்கிறாரு. கொள்கை வேறையா இருந்தாலும் உறவு முறை மாறாத இந்த அன்பு இருக்கே, அடடா, இதெல்லாம் அரசியல்ல ரொம்ப சாதாரணமாப்பா. அரியலூர்ல ஒரு விசித்திரமான மனு தாக்கல்ங்க. தங்க சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவரு காசு இல்லாம யாசக வாங்கி டெபாசிட் கட்டினாரு. இந்த சட்டை கிழிஞ்சாதான் அடுத்த சட்டைன்னு பயங்கர தத்துவம் எல்லாம் பேசி அசத்தினாரு. ஆனா மனுவை திருப்பி பார்த்தா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். மனுஷன் கணக்குல 68 லட்சம் ரூபாய் அசையா சொத்து, 38 லட்சம் ரூபாய் அசையும் சொத்துன்னு லட்சாதிபதி லிஸ்ட்ல இருக்கிறாரு. அதெல்லாம் அப்பா கொடுத்த பூர்வீக சொத்து, நான் ஒரு பைசா சம்பாதிக்கலன்னு அவர் கொடுத்த விளக்கம் இருக்கே, அதுதான் ஹைலைட். அப்பா வச்சிருக்கிற சொத்து தான் இங்க சொத்து கணக்குல காமிச்சிருக்கே தவிர நான் சம்பாதிச்ச சொத்து எதுவும் இல்ல. எந்த போராட்டங்கிற பேர்ல யாருக்கிட்டையும் போய் எந்த பிச்சையும் நான் எடுக்கல. தேர்தல் வந்துட்டாலே நம்ம வேட்பாளர்களுக்குள்ள அப்படி ஒரு உற்சாகம் வந்துடுதுங்க. வேட்புமனு தாக்கல் பண்ண சாதாரணமா வராம ஒருத்தர் மாட்டு வண்டியில வராரு, இன்னொருத்தர் சில்லற காசோட வராரு, வேற ஒருத்தரோ பாட கட்டி வந்து மனு கொடுத்திருக்கிறாரு. பாக்குற நமக்கே கண்ணை கட்டுதே. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வேட்பாளரும் வித்தியாசமான கெட்டப்ல வந்து தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுறாங்களாம். மனு தாக்கல் பண்றதுல கூடவா இவ்வளவு வெரைட்டின்னு ஊர்ல இருக்கிறவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. கலைஞர் அவர்கள் போட்டோ எடுத்து போராட்டம் செய்த போது இந்த கண்ணக்குடியில் இப்படித்தான் தலை வைத்து படுத்திருக்கிறார். திருச்சி லால்குடி தொகுதியில போட்டி போடுற மன்சூர் அலிகான் காமராஜர் சிலைக்கு மாலை போட்டுட்டு நேரா கள்ளக்குடி ரயில் நிலையத்துக்கு போயிட்டாரு. அங்கதான் ஒரு பெரிய பிளாஷ்பேக். முன்னாள் சிஎம் கருணாநிதி தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த அதே இடத்துல நானும் படுப்பேன்னு சொல்லிட்டு போய் ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் போட்டோ எடுத்து எதிர்த்து போராட்டம் செய்த போது இந்த கண்ணக்குடியில் இப்படித்தான் தலை வைத்து படுத்திருக்கிறார். ஒரு வார்த்தை இங்கிலீஷ் சொன்னா தூக்கிடுவேன். வைதி கொலவேரி கொலவரின்னா பாட்டு அங் அங் அப்படிதான் ஓடும். தம்பி இங்கிலீஷ் கலந்து பேசினா என்ன பண்ணுவேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு சீமான். அவரோட பக்கா பிளான நீங்களே பாருங்க. உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளை தூய தமிழ் பிள்ளைகளாக இருக்கிறேன். தொலைக்காட்சி, திரைப்படம் எல்லா இடத்துலயும் கை வைக்கிறேன். ஒரு வார்த்தை இங்கிலீஷ் சொன்னா தூக்கிடுவேன். வைதி கொலவேரி கொலவரின்னா பாட்டு அங் அங் அப்படிதான் ஓடும். தம்பி தமிழ் கலந்து பேச்சு, ஆங்கிலம் கலந்து பேசுன தொலைச்சு விட்டேன். ஒரு வார்த்தை இருக்காது. அங்க அறிவிப்பட திசாங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்க, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்பேன். வாயில பெரிய இதை போட்டு ஒட்டி விட்டுவேன்.